இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுக்கு முன்னாடி மெட்ரிக் அப்புறம் சமச்சீர் ரெண்டும் ஒரே சிலபஸ் தான். இதோட எக்ஸசைஸ் 4.1 மேக்ஸில் அது பார்த்தோம். 4.1 ஃபஸ்ட்டு சம் மட்டும் பார்த்தோம். அதில் 5 ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் நிறையா சம் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி பார்ப்போம். செகண்ட் சம் 8th மெட்ரிக் அதனால் சமச்சீர். இதில் வந்து எக்ஸசைஸ் 4.1 மேக்ஸில் தான் இப்போ பார்க்க போகிறது. இதில் செகண்ட் ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட் ஒன். இந்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு லைனும் வேர்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டில் கொடுத்ததை நம்ம பர்சன்டேஜில் சொல்லணும். பர்சன்டேஜில் எப்படி சொல்கிறது? இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். 1/2 ஆஃப் த கேக் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த சில்ட்ரன். 1/2னா என்ன? அதாவது ஒன்று half ஆஃப் பிரிக்கிறாங்க. இது எப்படி போடலாம்? 50% போடலாம். 1/2 அதாவது 1ல் பாதி. இதுவே அதாவது டோட்டல் நம்பர் எப்பயுமே கீழே போட்டுட்டு எவ்வளோ நம்ம கையில் இருக்கோ அதை நம்ம மேலே போடணும். இப்போ டோட்டல் நம்பரால் இதை அடித்தா 50. ஓகேயா? பர்சன்டேஜாக மாறும். இது வந்து ஒரு சம்மு 2 சம்லேயே நமக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருமான்னு கேட்டால் புரியாது. நிறையா சம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து மைண்டில் ஃபிக்ஸ்டாக புரியும். அடுத்தடுத்து நிறையா சம் பார்ப்போம். இதில் செகண்ட் கொஸ்டின், இதில் அப்பர்னாங்கிறவங்க 7.5 பாயிண்ட்ஸ் எவ்வளோக்கு 10 அவுட் ஆஃப் 10க்கு எடுக்கிறாங்க. இதை நம்ம பர்சன்டேஜில் எப்படி சொல்லலாம்? டோட்டல் 10 எடுத்தது 7.5 இன்ட்டு 100. அவ்வளோதான். 0 போயிடும். 7.5 into 10 75%. அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின்லேயே நின்றுட்டு நிறையா நம்ம யோசிக்கிறத விட நிறையா சம் பார்க்கும்போது நமக்கு அந்த கான்செப்ட் புரிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாச்சு வாஸ் மேட் ஆஃப் பியூர் சில்வர். பியூர் சில்வர் அப்படின்னா என்ன? அது முழுக்க அதாவது எவ்வளோ இருக்கோ, பியூர்ன்றது நம்ம கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அதை நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல்னா என்ன? 100%ன்றது தான் பியூர். 100ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். என்ன பியூர்னா என்ன? அதுவும் 100 அவுட் ஆஃப் 100. சரியா? அதாவது இப்போ நம்ம ஒரு பங்கு சில்வர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு பங்கு சில்வர் தான் இன்ட்டு 100. இப்போ வந்து 2 kg சில்வர் இருக்குது. நம்ம செஞ்ச சிலையும் ஸ்டாச்சுவும் 2 kg தான் அப்படின்னா என்ன ஆகும்? இன்ட்டு 100 அடித்தா 100 தான் கிடைக்கும். எப்படி பார்த்தாலுமே 100% ஆஃப் சில்வர் அப்படின்னு தான் போடுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். 4th கொஸ்டின் போகலாம். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. 48 out of 50 students participated in sports. 48 out of 50 students participate in sports. அவ்வளோதான். 48 into 2 96%. அப்போ டோட்டலாக பர்சன்டேஜ் கணக்கில் சொல்லும்போது 96%. நான் டோட்டல் எவ்வளோன்றது கீழே போட்டுட்டேன். நம்ம எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 48 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மொத்தமாக பர்சன்டேஜாக மாற்றும் போது இன்ட்டு 100. அவ்வளோதான். அடுத்த 5th கொஸ்டின். only 2% out of 3 selected in the interview. அவ்வளோதானே? 200/3. இந்த நம்பர் எப்பயுமே நம்ம 100க்கு கம்மியாக போடணும். அதனால் என்ன பண்ணலாம்? இதை 200 3ஆல் டிவைட் பண்ணணும். 3 6 18 2 6 18 ரிமைனிங் 2. ரிமைனிங்கை மேலே போடணும். நம்ம எதால் டிவைட் பண்ணணுமோ அது கீழே போட்டுட்டு கிடைச்ச ஆன்சர் 66 2.2/3%. அவ்வளோதான். இது வரைக்கும் செகண்ட் சம் முடிஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம் இதை நிறுத்திட்டு இல்லை பாஸ் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணுற மாதிரி இருந்தால் அதை காப்பி பண்ணிங்க.
இப்போ இதுக்கப்புறம் வரதுலாம் ஆன்லைனில் தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒவ்வொன்றா இருக்கும். தேர்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 48 இஸ் 32% ஆஃப் விச் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம டேரெக்டாக ஆன்சருக்கான அந்த இதுலேயே போட்டுருவோம். 48ங்கிறது 32% ஆஃப் ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுங்க. இப்போ 32க்கு 100 ஆஃபை இன்டூன்னு போடுவோம். எக்ஸாகவே தான் இருக்கும். 48 100 மேலே போயிடுமா டிரான்ஸ்போர்ஷனில். 48 × 100/32. 16 2s are 32, 16 3s are 48. 2 ஆல் அடித்தா 50. அப்போ 3 × 50 150. 3 × 50 150. இப்போ நல்லா பார்த்துங்க. 32% ஆஃப் எக்ஸ் இஸ் 48. ஓகேவா? 48 இருந்து கிடைக்க போகிற ஆன்சர், அதனால் ஈக்குவல் அந்த பக்கம் போட்டோம். 32% ஆஃப் பர்சன்டேஜை நம்ம சம்முக்கு யூஸ் பண்ணும்போது 32/100ன்னு போட்டுருவோம். ஆஃப்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸு நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். இப்போ டிரான்ஸ்போர்ஷன் என்ன, டிவைடில் உள்ளது டினாமினேட்டரில் உள்ளது அந்த பக்கம் போனால் நியூமரேட்டருக்கு போயிடும். இங்கே மேலே உள்ளது இங்கே டினாமினேட்டருக்கு வந்துடும். இதை நம்ம அடித்து சால்வ் பண்ணும்போது இப்போ இந்த 48 வந்து 16ஓட 3 டேபிள், 32 வந்து 16ஓட 2 டேபிள் அப்படின்னு எனக்கு டேரெக்டாக நான் நிறைய சம் போட்டதுனால தெரியும், நான் போட்டேன். எங்களுக்கு தெரியல, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் 48க்கு ஃபேக்டர் புரியுங்க. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னா 2, ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பரால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து 32க்கு ஃபேக்டர் புரியுங்க. 2 16 2 8 2 4 2 2. நல்லா பார்த்துங்க. இதில் 4 2 காமனாக இருக்குது. இதில் 4 2 காமனாக இருக்குது. ஒரு 2 இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 2 இங்கே எக்ஸ்ட்ரா இங்கே வந்துருச்சு. ஒரு 3 இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது, அது மேலே இருக்குது. அவ்வளோதான். இப்போது இந்த 48 என்ன பண்ணுவீங்க, 2 × 2 × 2 × 2 × 3 அப்படின்னு போட்டு கீழே 32வை 5 2ஓட மல்டிப்ளிகேஷன் தான் போடுவீங்களா? இப்போ 4 2 போயிடுச்சு, இங்கே 4 2 போயிடுச்சுன்னா 3/2 தான் மிச்சம் இருக்கும். அதுதான் இங்கே போட்டேன். 3/2 தான் மிச்சம் இருக்குது. மறுபடியும் 2ஆல் 100 அடிக்கும்போது 50. 3 × 50 150. இது வந்து நமக்கு டைரெக்டாக மல்டிபிளோட வேல்யூ தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபேக்டரை பிரிச்சுட்டு அடிக்கும்போது யாராலனாலும் சீக்கிரமாக அதை மல்டிப்ளை பண்ணி அதை மல்டிபிள் டிவிஷன் சிம்பிளிஃபை பண்ணி முடிக்க முடியும். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின். ஃபோர்த்து கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, 25% ஆஃப் 30% ஆஃப் 400 என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. 25% வேல்யூக்கு நம்ம சம்முக்கு யூஸ் பண்ணும்போது பை 100, ஆஃபுக்கு மல்டிப்ளை போட்டுப்போம். மறுபடியும் 30/100 இன்ட்டு ஆஃபுக்கு மல்டிப்ளை போட்டுப்போம் 400. என்ன வரும்னு பார்ப்போமா? இந்த கேள்வி தான் எக்ஸல் வச்சுக்கோம். 2 0க்கு 2 0 போயிடுதுன்னு வச்சுக்கோம். ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுதுன்னு வச்சுக்கோம். இப்போது 5 2s are 10, 5 5s are 25. 2 ஆல் அடித்தா 2, 5 3s are 50, 15 2s are 30. இப்போது எக்ஸுங்கிறது 30 வரும். இப்போ 5th சம் எடுத்துப்போம். 5th சம் படிங்க. ஒரு கார் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதோட ஒரிஜினல் ப்ரைஸு 3 லட்ச ரூபா. ஃபைன் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் இன் த வேல்யூ. வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கின காரை 2 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு? 1 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கா? இப்போ புது கார் வாங்கிட்டு மறுபடியும் நம்ம ஒரு 2 வருஷம் கழிச்சு விட்டால் விலை குறைஞ்சி தானே இருக்க போகிறாங்க. இப்போது நம்ம கையில் இருக்க, அதாவது என்ன வேல்யூக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? குறைஞ்சிருக்க வேல்யூக்கு 1 லட்சம் குறைஞ்சிருக்கு. அப்போது எந்த வேல்யூ எடுத்துக்கிறோமோ அது மேலேயும் டோட்டல் வேல்யூ எவ்வளோ? 3 lakh. 3 lakhக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு 100. 0 அப்படி அடிங்க. 5 0 0 போயிடும். 1 × 100 100/3. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 3க்கு 100க்கு கம்மியாக வர மாதிரி இருக்கணும்.
என்ன பண்ண போகிறீங்க 100 3 டிவைட் பண்ணுங்கள். 3 3s 9, மீதி 1 இருக்கும் 0, 3s 9, மீதி 1 இருக்கும். ரிமைண்டரை மேலே போட்டுக்கணும். நம்ம எதால் டிவைட் பண்ணுமோ அது கீழே போட்டுட்டு ஆன்சரை போட்டுக்கணும். இது எப்படின்னா 3 × 33 99, 99 + 1 100, அப்புறம் 100/3. இந்த மாதிரி நமக்கு வேல்யூ மறுபடியும் இதே வேல்யூ வந்துடும். ஸோ 100/3 போட்டாலும் ஒன்று தான். இது ஃபைனலாக இதை போட்டுட்டு பர்சன்டேஜில் தானே சொல்லணும், பர்சன்டேஜ். ஏன் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறோம், வேல்யூ வந்து அதாவது நமக்கு இருக்கிற வேல்யூவையும் டோட்டல் வேல்யூவை டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 போடும்போது அதை பர்சன்டேஜாக நம்ம போட்டுக்கலாம். அடுத்து 6th question. Difference between 75% of a number and 60% of the same number. அதாவது 75% of ஒரு நம்பரு 60% of ஒரு நம்பரும் இதோட டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பொதுவாகவே நம்ம ஏதோ ஒரு நம்பரோட 75% எதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தா 15% ஆஃப் நம்பர். இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 82.5. இதுதான் இந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அதோட 75% கண்டுபிடிச்சாலும் அதுக்கு ஒரு நம்பருக்கு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூலேருந்து 60% ஒரு நம்பர் கண்டுபிடிக்கும், ஒரு வேல்யூ கிடைக்கும். ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணால் 82.5 கிடைக்கும். இதை இந்த 75லேருந்து 60 மைனஸ் பண்ணால் 15. அப்போ அந்த நம்பரோட 15%ன்றது 82.5. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அப்போது அந்த 20% ஆஃப் த நம்பர், இந்த நம்பரோட 20% ஆஃப் த நம்பர். அப்போ என்ன, அந்த நம்பரை டைரெக்டாக கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. 15% நம்மக்கிட்ட இருக்குது, அதுதான் 82.5. இதை 20க்கு நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே. இப்போ பாருங்கள், இந்த வேல்யூவை அப்படியே எடுத்துங்க. 15%லேருந்து நம்பர் வரும்போது வேல்யூ கொண்டு வரும்போது 50 × 100 × x = 82.5. ஓகேவா? இப்போது ஒரு பார்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது அந்த பக்கம் கொண்டு போயிடும். இல்லை ஃபஸ்ட்டு இங்கே சிம்பிளிஃபை பண்ணிட்டு கூட போகும். 3/5 × 20 அந்த பக்கம். இப்போது எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 82.5 × 20 ÷ 3. இதை அடிக்கும் போது 27.5 வரும். நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துங்க. 27.5 × 20 வந்து நமக்கு 550 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 550. 550ல் 20% ஆஃப் 550, 20 ÷ 100 × 550. 2 0 போயிட்டோம். 2 × 55 110 தான் 20% ஆஃப் தட் நம்பர். அடுத்து 7th question. 7th question என்ன சொல்கிறாங்க, a number when increased by 18% gives 236. find the number. அதாவது ஒரு நம்பர் வந்து 100%லேருந்து 118% மாறுது. அதாவது 18% இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனதும் அந்த நம்பர் வந்து 236 மாறிடுது. அப்போ பாருங்கள், 236ஓட 180. இந்த முதல்ல எழுதிட்டு என்னன்னு சொல்லுவேன். இப்போ நல்லா பார்த்தீங்க, 50/100 × 100 அப்படின்னு போகிறோன்னு வைங்களேன். இப்போ டோட்டலாக ஒரு 50ங்கிறத 100ஆல் பிரிக்கும் போது 1% ஆஃப் வேல்யூ கிடைக்கும். 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1% வேல்யூ கிடைக்கும். அதை 100 கூட மல்டிப்ளை பண்ணால் 100%ஓட வேல்யூ கிடைக்கும். 20 கூட மல்டிப்ளை பண்ணால், இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல 20 கூட மல்டிப்ளை பண்ணால் 20%ஓட வேல்யூ கிடைக்கும். 25 கூட மல்டிப்ளை பண்ணால் 25% ஆஃப் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போது ஒரு நம்பரை கூட அதோட வேல்யூவில் 80% கூட்டும்போது 236 மாறிடுச்சு. அப்போது அது 118 பார்ட். அப்போ 118னால அந்த வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணும்போது, சாரி இந்த நம்பர் கொஞ்சம் 6. இது என்னென்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது சில நம்பரை மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா
அதில் சம்மு தப்பாகிடும். தப்பானது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் இப்போ இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. இப்போ எடுக்கும்போது 6ங்கிறது 8 மாற்றி எழுதக்கூடாது. அந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிடக்கூடாது. இப்போ 180னால் இதை டிவைட் பண்ணால் 1% ஆஃப் வேல்யூ கிடைக்கும். ஏன் 236ன்றது 118%. 236 180னால் டிவைட் பண்ணும்போது 1% ஆஃப் வேல்யூ கிடைக்குமா? இப்போது அடித்தா ஆக்சுவலாக 2ன்னு வரும். நீங்கள் ஃபேக்டர் மாதிரி பிரித்து அடித்தாலும் சரி, இல்லை நான் ஏற்கனவே இந்த நமக்கு நிறையா பாருங்களேன். இப்போ 100 × 100 100 × 2 200 80 × 2 36. அதனால தான் 236 200. அப்போ அந்த வேல்யூ வந்து 200. இது இப்படி சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த இடத்த மட்டும் இன்னொரு முறை ரிவைண்ட் பண்ணி கூட கேட்டு பாருங்கள். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது இந்த விஷயம் ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். அடுத்து 9th கொஸ்டின். 9th கொஸ்டினில் என்னென்னா, ஒரு நம்பரு 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? 100 இருக்கிறது 125 மாறுது. பர்சன்டேஜ்லேயே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இதில் 20% குறையுது. இதில் எவ்வளோ குறையுது? 20% குறையுது. 20% இது குறையுது. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பராக இருந்துச்சு இல்லையா? இப்போ இது 20% குறைஞ்ச பிறகு ஒரு நம்பர் வருமா இல்லையா? இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஏறி இருக்குது, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் சேஞ்ச், எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பார்த்துங்க. இதில் 20% ஆட் ஆகுது அப்படின்னா என்ன? 100ல் 25% ஆட் ஆகுது. 100ல் 25%னா எவ்வளோ சொல்லலாம்? டிவைடட் பை 100. இது வந்து 100ன்னு போட்டு நம்ம போடுறத விட எக்ஸ்ன்னு போட்டு போடுவோமே. ஒரு எக்ஸுங்கிற நம்பரில் 25% ஆட் ஆகுதுன்னா என்ன? 125%ஆக மாறுது. அப்படி மாறும்போது 125x டிவைடட் பை 100 இப்படி மாறிடுச்சு. இப்போ இந்த வேல்யூவில் இப்போ மாறிட்டு முடிஞ்சு போச்சு. இது ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த வேல்யூவில் 20% குறையுது. இப்போ 20% குறையுதுன்னா என்ன பண்ணலாம்? இதில் 20% நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் 20% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 125x டிவைடட் பை 100. 20% குறையுதுன்னு சொன்னல. அப்போது என்னவா மாறுது? 800லேருந்து 80 மாறுது. கரெக்டாக 80% மாறுது. ஓகே, இதெல்லாம் பாருங்கள். 125x டிவைடட் பை 100 இப்படி இருந்த வேல்யூ மறுபடியும் 80% மாறுது. இதை வந்து கிடைச்ச வேல்யூவை 100% எடுத்துக்கிட்டோம். அந்த 100% வேல்யூலேருந்து மறுபடியும் 20% குறையுதுன்னா எவ்வளோ குறையும்? எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 80% தான் கிடைக்கும். 80% மறுபடியும் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இதை வந்து எக்ஸ்ன்னு இப்போது நான் போட்டது புரியலன்னா இன்னொரு ஸ்டெப்பாக போடுறோம் பார்த்துங்க. 80% ஆஃப் 125x பை 100 அப்படின்னு அர்த்தம். இதோட வேல்யூ நமக்கு தெரியும். இதை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? 80 டிவைடட் பை 100 இன்ட்டு 125 பை 100 எக்ஸ் அப்படி இருக்குது. இதுதான் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர். இந்த ஆன்சர் கூட நமக்கு ஏற்கனவே முதல்ல இருந்த வேல்யூ என்ன? எக்ஸு. அந்த எக்ஸை தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்ப்போம். 24 ஆர் 80, 25 ஆர் 100. ஓகேவா? இங்கே பாருங்கள். 25 5s ஆர் 125, 25 4s ஆர் 100. 4 4 5 5 காலி. இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? எக்ஸ் தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இருந்த வேல்யூ என்ன? எக்ஸு. இப்போ இருக்கிறது என்ன? எக்ஸு. அப்போது எந்த சேஞ்சுமே ஆகலை. ஒரு வேல்யூக்கு 25% ஏறி 20% இறங்குனா வேல்யூ மாறாது. இந்த சமயமே இன்னொரு முறை திருப்பி பாருங்கள். ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க. அடுத்து 10th சம். இந்த சம்மும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக
பேசிக்லேருந்து நம்ம இந்த பர்சன்டேஜ் சம்லாம் பார்க்குறோன்னா டஃப்பாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்தியா கிளாஸ் வந்து 5:3. அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் அவங்களோட ரேஷியோ வந்து 5:3 இருக்குது. அதாவது டோட்டல் 8னா அதில் 5 பாய்ஸ், டோட்டல் 8னா அதில் 3 கேர்ள்ஸ். ஓகேவா? இப்போது இவங்களோட பர்சன்டேஜ் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட இருக்கிறது 5 பசங்க, மொத்தம் 8 இன்ட்டு 100 போட்டால் இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ். கரெக்டா? அதே மாதிரி இங்கே இன்ட்டு 100 போட்டால் இது நமக்கு கிடைக்கிற வேல்யூ, இருக்கிற வேல்யூ ஒரு நம்பராக இருக்குது, அந்த பர்சன்டேஜாக மாற்றினா என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 போட்டால் இது பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ். கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக கிளாஸில் உள்ள எவ்வளோ பர்சன்டேஜ் பாய்ஸ்ன்றது இதை அடித்தா ஒரு ஃப்ராக்ஷன்லையோ இல்லை டெசிமல்லையோ வரும்னு வைங்களேன். அதெல்லாம் பண்ண வேணாம், ரவுண்டாகவே இருக்கட்டும். இவ்வளோ பாய்ஸ் பர்சன்டேஜ் இருக்கிறாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் பசங்களும் இவ்வளோ பர்சன்டேஜ் கேர்ள்ஸும் இருக்காங்க. இப்போ இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் பசங்களில் ஒரு 16% பசங்க ஃபெயில் ஆகுறாங்க. அப்படின்னா எவ்வளோ? 5/8 இன்ட்டு 100 இப்படி இருக்கா? 16% ஆஃப் பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. இந்த பக்கம் 8% ஆஃப் 3/8 இன்ட்டு 100 இதோட கேர்ள்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க. இப்போ இந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணுவேன்? 16/100 ஆகிடும். ஆஃப்ங்கிறது மல்டிப்ளை ஆகிடும். 5/8 இன்ட்டு 100. இந்த சைடு 8/100 இன்ட்டு 3/8 இன்ட்டு 100. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 100 போயிடும். ஆக்சுவலாக இது தனியாக வரும், இது தனியாக ட்ராவல் ஆகும், இது தனியாக ட்ராவல் ஆகும். 8 கேன்சல் ஆகிடும். அப்போ டோட்டலாக 3% ஆஃப் கேர்ள்ஸ் ஃபெயில் ஆகிறாங்க. அதாவது மொத்த பர்சன்டேஜில் 3% கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. மொத்தமாக 100%. அதாவது பாய்ஸையும் கேர்ள்ஸையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 100% இருப்பாங்களா? அதில் டோட்டலாக 3% கேர்ள்ஸு ஃபெயில் ஆகிடுறாங்க. இந்த இடத்துல 2 into 5 10% ஆஃப் பாய்ஸு ஃபெயில் ஆகிறாங்க. பாய்ஸ் ரெண்டுத்தையும் கூட்டினா 13. டோட்டல் பசங்க எவ்வளோ? 100. மைனஸ் பண்ணால் 87% மொத்த பசங்க பாஸ் ஆகிட்டாங்க. இந்த சமயமே கொஞ்சம் சிம்பிளாக, எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். ஒரு முறை திருப்பி கேட்டிங்கனாலோ பார்த்தீங்கனாலோ இது புரியும். அடுத்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் சொல்லி ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கூட பார்ப்போம். 11th கொஸ்டின், 12% ஆஃப் 25 லிட்டர் இஸ் சேம் அஸ் 12% ஆஃப் 250 லிட்டர். இது எதுக்கு சேம்? சேம் அஸ், சேம்னா என்ன? ஈக்குவல் டு போட்டுது. என்ன பர்சன்டேஜ் தெரியாது, ஏதோ X% ஆஃப் 150ன்னு வச்சுக்கோங்க. 2%. நம்ம சம்மு கொண்டு வரும்போது பை 100, ஆப்ஷனா மல்டிப்ளை 250 ஈக்குவல் டு X/100. சம்மு கொண்டு வரும்போது பை 100 இன்ட்டு 150. எக்ஸ் தான் நமக்கு வேணும், மற்ற எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கிட்ட வரலாம்ல. இந்த 100 இங்கே வந்தால் டிரான்ஸ்மிஷனில் வரும்போது மேலே தான் வரும். எப்படி இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிடும். ஸோ டேரெக்டாகவே இதை அடிச்சிக்கும். ஓகேவா? இப்போ இந்த 150 மட்டும் இந்த ஒன்று கொண்டு வரும். 12 இன்ட்டு 250 டிவைடட் பை 150. 0 போட்டோம். 3 5s are 15, 5 5s are 25, 3 4s are 12, 4 into 5 இது எக்ஸா, 4 into 5 20. அப்போ இது என்ன? 20% ஆஃப் எக்ஸுங்கிறது பர்சன்டேஜ் தானே நமக்கு வேணும். கிடைச்சிருச்சா? 20% ஆஃப் 150 இஸ் 12% ஆஃப் 250 சமம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போது 250 divided by 100 into 12 போடும். 5 2 6 30. அதான் 12% ஆஃப் 250. அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் 20% ஆஃப் 150 தானே. டூ இன்ட்டு 15 30. இது ரெண்டும் சமமாக இருக்கா? இதுதான் கேள்வியில் கேட்டது. பாஸ் பண்ணி ஒரு நிமிஷம் ரைட் பண்ணிக்கோங்க.
அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு 3 கேண்டிடேட்டா ஏ, இது வந்து 12th கொஸ்டின், பி, சி. இதில் வந்து ஒவ்வொருத்தரோட ஓட்டு 153, 245, 10 ஓட்டு மொத்தமாக கூட்டணும்னு வைங்களேன் 500 வரும் ஆக்சுவலாக. இதில் இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு. இதில் வின்னர் யாருன்னு பார்த்தா இவர் தான் வின்னர் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த வின்னரோட பர்சன்டேஜில் சொல்கிறாங்க. பர்சன்டேஜில் சொன்னால் என்ன பண்ணோம், எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க டிவைடட் பை டோட்டல் ஓட்டு எவ்வளோ இன்ட்டு 100. அடிங்க 5 அடித்தா 49 வரும். 49% தான் வின்னிங் பர்சன்டேஜ். ஓகேவா? தேர்ட்டீன்த் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 15% ஆஃப் இந்த இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நிறையா முறை பார்த்துருப்பீங்க. 15% ஆஃப் 20% ஆஃப் 25% ஆஃப் 10,000 என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? 15 என்ன பண்ணுவேன், 15/100 ஹாஃபுக்கு மல்டிப்ளை போட்டுங்க. 25/100 பர்சன்டேஜை சம்மு கொண்டு வரும்போது ஹாஃபுக்கு மல்டிப்ளை போட்டுங்க. அதே 10,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. 2 0 2 0 அடிச்சிருங்க. 50 × 25 எவ்வளோ வரும்? 50 × 10 150, 50 × 20 300, 50 × 5 75. அப்போ மொத்தம் 375. பொறுமையாக உட்காந்து மல்டிப்ளை பண்ணி கூட பாருங்கள். சரியா? ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்கும். ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் நிறையா டைம் எடுத்து சொல்கிறத விட நிறைய சம்மு பார்க்கும்போது நமக்கு இதில் கிளாரிட்டி நிறைய கிடைக்கும். இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் வந்து 60% ஆஃப் ஒரு நம்பரோட 60% ஆஃப் ஏதோ ஒரு நம்பர்லேருந்து 60 மைனஸ் பண்ணால் 60 கிடைக்குது அப்படிங்கிறது. இதானே 60% ஆஃப் ஏதோ ஒரு நம்பர்லேருந்து 60 மைனஸ் பண்ணால் 60 கிடைக்குது. இப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் இஸ் பாருங்கள், டிரான்ஸ்போர்ஷன் 60 அந்த பக்கம் போயிட்டால் 60 + 60. இந்த பக்கம் என்ன இருக்கும், 60/100 இன்ட்டு இதுக்கு இன்ட்டு வந்துடும். எக்ஸ் அப்படியே வச்சு இது 120 ஆகிடுச்சா. 100 அந்த பக்கம், இதில் 0 0 இங்கேயே தூக்கிடும். 10 அந்த பக்கம் போனால் 120 × 10 ÷ 6 20 × 10 200. எக்ஸோட வேல்யூ 200. பார்க்க பெருசாக தெரிஞ்சாலும் சிம்பிளாக முடிக்கலாம். அது நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. சரி, இது லாஸ்ட்டு சம்மு. இதில் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸில் 48% ஆஃப் 48 பார்த்துங்க. 48% ஆஃப் 48 ஈக்குவல் டு 64% ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்சன்டேஜ் கொண்டு சம்ம கொண்டு வரும்போது 500 ஆஃபுக்கு இன்ட்டு 48 ஈக்குவல் டு 64/100. ஏன்னா பர்சன்டேஜ் சம்ம கொண்டு வரும்போது ÷ 500 ஆஃப் மல்டிப்ளை ஆகிடும் எக்ஸ். ஓகேவா? ஏன்னா டிரான்ஸ்போர்ஷனில் இது இங்கே மேலே வரும்போது 100 அடிக்க போது, அதனால் டைரெக்டாக அடிச்சாச்சு. இப்போ 48 × 48 இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ். 64 நியூமரேட்டரில் இருக்கிறது கீழே வந்தால் இங்கே வந்துடும். நல்லா பார்த்துக்கோ. 8 6 are 48. சாரி, இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள். 64 இங்கே வரும்போது 68 தவறுதலாக போடுறோம்ல, அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. திருப்பிக்க பாருங்கள். இது தப்பாக எப்போ ஆகாதுன்னா, மேக்ஸிமம் நமக்கு கொடுக்குற வேல்யூ வந்து ரவுண்டாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். 68ன்னு வருது, அது நம்ம நினைக்கிற மல்டிப்ளையோட கரெக்டான மல்டிபிளில் வரலன்னா அப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பின்னாடி போய் திரும்ப பார்த்துட்டு வரலாம். இப்போ 64 8 8s are 64. இப்போ 8 6 are முடிஞ்சா. டினாமினேட்டர் மொத்தமாக காலியா. மேலே ஒரு 6 × 6 36. எக்ஸோட வேல்யூ 36. அப்போது 64% ஆஃப் 38 ஈக்குவல் டு 48% ஆஃப் 48. இது நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கணும். இப்போது
48% ஆஃப் 48ன்னு சொல்லி ஒரு சம் போட்டு நம்ம வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிங்க. இந்த பக்கம் 65% ஆஃப் 36ன்னு போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக வரும்.